ஃபஸ்ட்டு நீங்கள் லினக்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுன்றது சொல்கிறேன். உங்கள் டவுன்லோடு வந்து linuxquotient.org அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் போனீங்கன்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா OEL யூஸ் பண்ணுறீங்க, Oracle Enterprise Linux. நீங்கள் பாருங்கள் Oracle Enterprise Linux இப்போ 8 விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எது யூஸ் பண்ண போகிறோமா, கரண்ட்டாக வந்து இப்போ 8 வெர்ஷன் வரல இருக்குது. நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா 6.7 ஆர் 6.8 9 இந்த மாதிரி வெர்ஷனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, 7 யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ரேம்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரேம் கொஞ்சம் அதிக கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் எது டவுன்லோட் பண்ணால் 6.7 டவுன்லோட் பண்ணுறேன். ISO டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ISO ஃபைலாக எடுத்திங்கன்னா தான் ஸோ உங்களுக்கு பூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் போனீங்கன்னு வச்சிங்களேன், இது இருக்குது இல்லை, இந்த ஃபஸ்ட்டு லிங்க்லேயே ISO linuxquotient.org. ஸோ இதுலேயே இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்றது கேட்கும். 64 பிட்டா ஆர் 32 பிட்டா அப்படின்றது, 64 பிட்டா 32 பிட்டான்றது இந்த ஆப்ஷன்ஸில் மேரர்லேயே காட்டுது. 64 பிட்னா இது, 32 ஆர் 86 பிட்னா இது. ஓகேவா, 64 பிட்டு ஆர்கிடெக்சரை டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான இது காட்டுதா, Oracle Linux வெர்ஷன் வந்து 6.7, அதனால தான் இது இப்படி காட்டுது. 64 பிட். நீங்கள் இதை டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அப்படியே இது கிளிக் பண்ணாலே டவுன்லோட் ஆகிடும். ஓகேவா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ISO ஃபைல். ஓகேவா, சரி அது டவுன்லோட் பண்ணி நான் வச்சுருக்கேன். தென் அடுத்தது என்ன பண்ணால் மிஷினை ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் நான் லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் தான் சொல்கிறேன். ஓகேவா, உங்களுடைய VM பாக்ஸில் மிஷின் ஆட் பண்ணோம். நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு மிஷின் ஆட் பண்ணுறேன். ஓகேவா, என்ன மிஷின்னா Oracle 12C அப்படின்னு ஒரு மிஷின் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். நேம் கொடுக்கணும். ஏன் Oracle 12C, Oracle டைப் பண்ணாலே அது வந்து லினக்ஸு, டைப் வந்து லினக்ஸு, ஆர்கிடெக்சர் 64 ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா, இந்த இதில் தான் இருக்கும் Oracle Enterprise Linux. இந்த கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். டைப் வந்து லினக்ஸ் டைப்பு, வெர்ஷன் வந்து Oracle 64 பிட்டு. ஓகேவா, இதை சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கொடுக்குமா, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு மிஷின் ஆட் பண்ணுறது. ஒரு Oracleல வெர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு மிஷின் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஓகே, சரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு, இது வந்து உங்களோட ரேம் சைஸ், மெமரி சைஸ்ன்னு இருக்குதுல்ல. என்னோடய ரேம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 8.8192 இருக்குல்ல, 8 GB ரேமு. நான் இதில் வந்து 4 GB லினக்ஸுக்கு கொடுக்குறேன். 4096, அதாவது ஆஃப் ஆஃப் த ரேம் வந்து விண்டோஸ்க்கு, ஆஃப் ஆஃப் த ரேம் வந்து லினக்ஸுக்கு. ஓகேவா, 4 GB ரேம் நான் இது கொடுக்குறேன்.
ரேம் நம்ம கம்மியாக கொடுத்தா ஸ்பீடு ரேம் இது எவ்வளோ கொடுத்தா ஸ்பீடு பொறுத்தாது ஸ்பீடு சேஞ்ச் ஆகுமா? ஆமாம். இப்போ நீ இப்போ 8GB இருக்கு, 8GB ஃபுல்லாக தாண்டினா இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணாலே 8GB ஆகிடும். அப்போ இந்த வெர்ச்சுவல் பாக்ஸ் எதில் ஒர்க் ஆகுது? விண்டோஸில் ஒர்க் ஆகுது. அதுக்கு ரேம் பத்தாது, ஹேங் ஆகிடும் டோட்டலாக. ஸோ ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கும். மிஷின் இது லினக்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் நான் தான் ஆஃப் ஆஃப் த லினக்ஸு ஆஃப் ஆஃப் த ரேம் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? 2GB தந்துக்கலாம். ஏன்னா லினக்ஸ் ஸ்லோவாக இருக்கும் தேவை, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும். அதனால் ஆஃப் கொடுக்குறேன். மேக்ஸிமம் 3 எல்லோரும் கொடுக்கலாம், விண்டோஸ் பேலன்ஸ் ஆகாது. ஓகேவா? சரி. இப்போ வந்து அதனால் தான் அவனே ரெட் அலர்ட் தண்டான் பாருங்கள். ரெட் அலர்ட் எதுக்குன்னா இதுனா இவ்வளோ ஃபுல் ரேம் இது நீ ரெட் அலர்ட்டில் இது ஃபுல்லாக தந்தால் விண்டோஸ் காலி, விண்டோஸ் ஸ்லோவாகிடும். ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து 4GB தந்துட்டேன். ஓகே, இந்த ஒரு மிஷினுக்கு 4GB தந்துட்டேன். இதோ ஒரு நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ல லினக்ஸு, இதுக்கும் 4GB தந்துருக்கேன். அப்போ 2 மிஷின் அட் ஏ டைமில் நான் ரன் பண்ணி விட்டேன்னா ஆஃப். ஓகேவா? அப்போது எனிதிங் ஒன்று ஏன்னா ஒன்று இல்லை ரேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலகேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? சரி, இது புரியுதில்ல? நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து என்னென்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு VDI ஃபைலு, ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ண ஃபைல் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கிறது தான் இது எக்ஸிட்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். ஓகேவா? இது வந்து நியூவாக நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூ விர்ச்சுவல் டிஸ்க்கு தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆல்ரெடினா இப்போ இது ஒன்று இருக்குதுல்ல, இங்கே ஒரு ஆரக்கிள் இருக்குல்ல, ஸோ இது ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேக் போட்டு வச்சுருக்கேன். நான் ரேக் இன்ஸ்டால் பண்ணி VDI ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். எத்தனை ஜிபினா 25GB. இது அப்படியே நான் ஆட் பண்ணிக்கலாம், இன்னொரு மிஷினை ஆட் பண்ணிக்கலாம். அதான் ஆல்ரெடியில் போய் ஆட் பண்ணணும். நியூவாக பண்ணுறதுனா நியூவாக இந்த மாதிரி விர்ச்சுவல் உங்களுக்கு வரும் லினக்ஸ். இது வந்து லினக்ஸ் ஆரக்கிள்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணது ஃபுல் பேக்கேஜ். உங்களுக்கு தான் ஆட் பண்ணி தந்தது, இந்த மாதிரி ஃபுல் பேக்கேஜ் தான் ஆட் பண்ணி தந்துருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ணதை உங்களுக்குன்னு வந்து நான் நியூவாக இன்ஸ்டால் பண்ணல. ஓகேவா? ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதை நான் ஆட் பண்ணி தந்துருக்கேன். புரியுதா அது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மிஷின் கிடைச்சாலே போதும். இதை எடுத்து வந்து நான் ஒரு மிஷினுக்கு நான் காப்பி பண்ணிவிட்டு ஆல்ரெடி இதில் நான் ஆட் பண்ணிக்கலாம். சரி, கிரியேட் விர்ச்சுவல் டிஸ்க் நவ். இது கொடுத்ததுக்கப்புறம் VM பாக்ஸ் டிஸ்க் இமேஜ் ஸோ அது டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும், நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். டைனாமிக் அலகேஷன், ஃபிசிக்கல் டிஸ்க் வந்து டைனாமிக்காக அலகேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக டைனாமிக் அலகேஷன். ஃபிக்ஸடு கொடுக்க வேண்டாம், டைனாமிக்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட இப்போ நேம் ஆஃப் த VDI ஃபைல், உங்களுக்கு VDI ஃபைல் வருது இல்லை, அதோட நேம் என்ன நேமில் வரணும் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன், ஆரக்கிள் 12C அப்படின்ற நேமில் எடுத்துக்க சொல்கிறேன். ஓகேவா? இதே நேமில் எடுத்து சொல்கிறோமா ஆரக்கிள் 12Cன்னு. எந்த லொக்கேஷனில் நான் வைக்கணும் அந்த VDI ஃபைலை, எந்த லொக்கேஷனில் நான் செட் பண்ணணும், என்னோடய பாத் எந்த லொக்கேஷனில் செட் பண்ணணுன்றதுலாம் இப்போ காமிச்சினேன். இப்போ காமிச்சல்ல ஒரு 27GB. அதான் இப்போ இது இன்ஸ்டால் பண்ணுறப்பையும் எனக்கு இந்த லினக்ஸ் எவ்வளோ சைஸோ அந்த சைஸுக்கு எனக்கு க்ரியேட் ஆகும் VDI ஃபைல். அந்த க்ரியேட் ஆகிற ஃபைலு எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இது, என்ன நேமில் இருக்கணும் என்ன லொக்கேஷனில் இருக்கணுன்றது. ஸோ என்ன லொக்கேஷனில் இது டிஃபால்ட் லொக்கேஷன் சியில் வந்து VM பாக்ஸ் VMs அப்படின்றதுல இதில் டிஃபால்ட் லொக்கேஷன். நான் வேறு லொக்கேஷனில் மாற்றுறேன், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற லொக்கேஷனில், சாரி என்னோடய டிரைவில் இந்த இடத்துல நான் வைக்கிறேன். என்ன நேமில் இருக்குன்னா ஆரக்கிள் 12C.VDI அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு எவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு அந்த லினக்ஸுக்கு என்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் இந்த 1TB ஹார்ட் டிஸ்க்கு அதில் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன்.
ஓகேவா? நான் வந்து ஒரு 2 GB தரேன்ப்பா. கரெக்டாக எவ்வளோ ஜிபி தரேன்னா 2 GB தரேன். அது சாரி 20 GB தரேன். 20 GB லினக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் கொடுக்குறேன். இது வந்து மிஷின் ஆட் பண்ணுறது. மிஷின் ஆட் ஆகிடுச்சா? ஓகேவா? இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணால் உனக்கு என்ன கேட்கணும்னா ஐஎஸ்ஓ ஃபைல் நீ டவுன்லோட் பண்ணல, லினக்ஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை நீ கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் ஒரு மிஷின் ஆட் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. இதுவே வந்து உங்களுக்கு லினக்ஸ் டைரெக்டாக போட சொன்னாங்கன்னா உங்களுக்கு சிடியாக லினக்ஸ் தந்துடுவாங்க. சிடியாக லினக்ஸ் வந்து தந்துடுவாங்க. அப்போ இந்த ஸ்டெப்னால் உங்களுக்கு தேவை கிடையாது. நீ டைரெக்டாக அந்த சிடி லினக்ஸ் சிடி இன்ஸ்டால் போட்டு பூட் மெனு, உன்னோட லேப்டாப்பில் பூட் மெனு ஆப்ஷன் எது, ஐ திங்க் F10 இல்லை F12 வரும். F12 கொடுத்து நீ அந்த சிடி இமேஜை கிளிக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பண்ண போகிற ஸ்டெப் எல்லாம் அதான். ஓகே, இது புரியுதா? சரி, இதை ஸ்டார்ட் கொடுக்குறேன். நம்ம கிரியேட் பண்ண அந்த டிஸ்கை நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேவா? நான் ஸ்டார்ட் கொடுக்குறோம். எனக்கு செலக்ட் த ஸ்டார்ட் அப் டிஸ்க்கு, நான் எந்த டிஸ்கை நான் ஸ்டார்ட் அப்பில் எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்குது. ஓகேவா? இங்கே உன்னோட ஐஎஸ்ஓ ஃபைலை கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் இது மிஷின் வேஸ்ட், அவ்வளோதான். நீ கொடுக்காம ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அது எப்படின்னா ஐஎஸ்ஓ ஃபைல் இல்லாமல் நீ அதை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன்னா இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து நீ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தல ஐஎஸ்ஓ ஃபைல் ஆரக்கல் லினக்ஸு 6.7 சர்வர் 64 பிட்டு. ஓகேவா? அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸ்டார்ட் கொடுத்தா மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுடைய லினக்ஸ் இன்ஸ்டாலேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? லினக்ஸ் இன்ஸ்டாலேஷனில் என்ன சொல்லுதுன்னா இன்ஸ்டால் ஆர் அப்கிரேட் அண்ட் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் அண்ட் அப்கிரேட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இன்ஸ்டால் அண்டு அப்கிரேட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது புரியுதா? ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், எல்லா கான்ஃபிகரும் நடந்து அடுத்தது ஸ்கிப் கேட்கும், இல்லை சிடி இமேஜ் கேட்கும். வருது. கண்ட்ரோல் F கொடுத்து ஃபுல்லாக வச்சுங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன கேட்குது, டிஸ்கில் நீ கொடுக்கணுமா இல்லை அப்படின்றது கேட்கும். நீ டிஸ்கில் பண்ண போகிறது இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணிக்காத. அடுத்தது நீங்கள் ஸ்கிப் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் டிஸ்கில் ஸ்கிப் கொடுத்துருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் லோட் ஆகுது. ஸோ இங்கே லினக்ஸ்குள்ளே ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிளாக் கர்சர். ஓகேவா? லினக்ஸுக்கு வெளியில் அதை விண்டோஸில் ஒர்க் ஆகிறது ஒயிட் கர்சர். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் பிளாக் கர்சரும் ஒயிட் கர்சரும் இனி விண்டோஸ்குள்ளே எதனா நீங்கள் கிளிக் பண்ணணுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது பிளாக் கர்சர். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா ரைட் கண்ட்ரோல், இதை கிளிக் பண்ணாலே பிளாக் கர்சர் வந்துடும். ஓகேவா? ரைட் கண்ட்ரோல், ரைட் ப்ளஸ் கண்ட்ரோல், ரைட் கண்ட்ரோல் இருக்குல்ல அது இதுப்பா ரைட் கண்ட்ரோல். இது லெஃப்ட் கண்ட்ரோல், ரைட் கண்ட்ரோலில் அதில் ரைட் கண்ட்ரோல். ஸோ இதில் பிளாக் கர்சர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே என்ன கேட்குதுன்னா உங்களுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ், தென் கண்ட்ரி யூஎஸ், அதே கொடுத்துங்க யூஎஸ் இங்கிலீஷு. தென் பேசிக் ஸ்டோரேஜ் டிவைஸ், நெக்ஸ்ட்டு கொடுத்தது பேசிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஏன்னா உங்களுடைய டிவைஸ் வந்து, அதாவது உங்கள் ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கானது ஒன்றும் இல்லை. சேனோ இல்லை, சேனோ இல்லை சிஸ்ஸோ டிஸ்க் இருக்குதுல்ல, இதுக்கு நிறைய டைப் இருக்குது. சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஸ்ஸு சொல்லுவாங்க, டேப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உன்னோட ஹார்ட் டிஸ்க்கு டைப் அது.
அந்த ஸ்பெசிஃபிகேஷனாக ஹார்ட் டிஸ்க்கு சேன் அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா அப்போ நீ இதில் போகலாம் ஓகே ஸ்பெஷலைஸ்டு ஸ்டோரேஜ் டிவைஸில். அதர்வைஸ் நீ யூஸ் பண்ணுறது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுறேன், டிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். HDD ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறேன். SSDக்கும் இதுதான் அவனே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிக்கிறான் பாருப்பா. இங்கே பாரு சான்ஸு இந்த மாதிரி டைப் இருந்துச்சுன்னா நீ இதில் போகணும். ஸோ பேசிக் ஸ்டோரேஜ் டிவைஸு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எஸ் record any data. record any data. இது நீங்கள் ஹோஸ்ட் நேம் செக் பண்ணுறீங்களா? எப்படி செக் பண்ணீங்க? டெர்மினலில் ஹோஸ்ட் நேம் டைப் பண்ணால் ஹோஸ்ட் நேம் வருதுல்ல, ஸோ அந்த நேம் கொடுக்கணும். அந்த நேம் நீங்கள் உன்னோட யூசர் நேம் தான், லினக்ஸ் யூசர் நேம் தான். ஸோ நான் அதனால் oracle.local domain அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, என்ன யூசர் நேம் தான், யூசர் நேம் நீங்கள் எது தந்தாலும் ஓகே, பட் லாஸ்ட்டில் லோக்கல் டொமைன்றது ஆட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ எப்படி இப்போ விண்டோஸ் இருக்குதுல்ல, இப்போ விண்டோஸில் நீ இன்ஸ்டால் பண்ணால் யூசர் நேம் தர தெரியுமா, விண்டோஸ்க்கான ஓனர் நேம். ஸோ அதே தான் இது. இதில் ஹோஸ்ட் நேம், ஹோஸ்ட் நேம் எது சிஸ்டம், உன்னோட சிஸ்டத்துடைய நேம். நெக்ஸ்ட்டு ஓகேவா? ஸோ இங்கே நீ என்ன சூஸ் பண்ணோன்னா கொல்கத்தா ஏஷியா, நம்மளோட கிளாக் டைம் எடுக்கணும்ல. எதுக்காக கொல்கத்தா ஏஷியா கேட்குதுன்னா இந்தியாவில் அதான் சென்ட்ரு பகுதி, அதனால தான் அதை சூஸ் பண்ணிக்குது. யூடிசி கிளாக்னு சொல்லுவாங்க. கிளாக் டைம் வந்து கரெக்டான இது, அது அங்கே தான் கரெக்டான டைம். நெக்ஸ்ட்டு இங்கே ரூட் பாஸ்வேர்டு தரணும். ரூட் யூஸ் பண்ணுறல, ரூட் 1 2 3 அப்படின்னு ரூட் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ரூட் 1 2 3. உங்கள் என்விரான்மெண்ட்டில் ரூட் யூசர் என்ன வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரூட் 1 2 3 வைக்கிறேன். ஓகேவா? ரூட் பாஸ்வேர்டை மாற்ற முடியுமா? ரூட் பாஸ்வேர்டை மாற்ற முடியுமா? மாற்றிருக்கீங்களா இது வரலாம்? செக் பண்ணுங்க, மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா? சொல்லுங்க. புரியல? ஆமாம், உங்களுடைய நேமு அதுவா? வெப்மெயில், ஆப் ஸ்கோர் போட்டு ஸ்லாஷ் போட்டு வெப்மெயில் அப்படின்னு போட்டிங்கன்னா கிரியேட் கஸ்டம் லேயர். எதுக்காகனா யூஸ் ஆல் ஸ்பேஸ் அப்படின்றப்போ நீங்கள் 20 GB கொடுத்தீங்கல்ல, அந்த 20 GBயை என்ன பண்ணிக்கும், அதுவாகவே எடுத்துக்கும். அதுவாகவே என்னென்ன ஃபோல்டர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிக்கும். யூஸ் ஃப்ரீ ஃபேஸாக நான் எது வச்சுருக்கேன், 20 GB தான் வச்சுருக்கேன், அதே எடுத்துக்கும். இல்லை வேறு பார்ட்டிஷன்லேருந்து ஸ்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு இது இந்த ஆப்ஷனு. நான் வந்து கஸ்டமாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன், நானாக தான் பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை க்ரியேட் பண்ண விடக்கூடாது எப்பவுமே. நீங்களாக தான் பார்ட்டிஷன், அந்த பார்ட்டிஷனோட ஸ்பேஸ் நீங்கள் தான் தரணும். ஸோ கஸ்டம் க்ரியேட் கஸ்டம் லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் ஆட் பண்ண 20 GB இருக்குதுல்ல, இதை வந்துச்சா? நான் ஆட் பண்ண 20 GB ஃப்ரீயாக இருக்குது, அன்அலகேட்டில் இருக்குது. நான் இதுக்கப்புறம் இதை அலகேட் பண்ணணும். ஸோ அலகேட் மீன்ஸ் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் ஓகேவா? க்ரியேட்டில் ஸ்டாண்டர்ட் பார்ட்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஸ்டாண்டர்ட் பார்ட்டிஷன் தான் க்ரியேட். ஓகேவா? சரி, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ண சொல்லுது. மவுண்ட் பாயிண்ட்ன்றது என்னென்னா நீங்கள் சிடி கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்து போகிறீங்களா மவுண்ட் பாயிண்ட்டு, அதில் என்னென்ன இருக்கும் ஆக்சுவலாக ஒரு லிஸ்ட் எடுத்த ஒரு 10 மவுண்ட் பாயிண்ட் ஃபோல்டர் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அது ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் நீங்கள் இதில் என்னென்ன தரணுன்றது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பாரு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்லாஷ்ன்றது அங்கே ஓவராலாக இருக்கிற எல்லா ஃபோல்டருக்குமே தர்றது தான் ஸ்லாஷ். அதை விட்டுருங்க, அதை மவுண்ட் பாயிண்ட்டை அதை விட்டுருங்க. U01 /U01னா நீங்கள் ஆரக்கிள் யூசர், எனி யூசர் U01 ஆர் USR எந்த நேமில் ஒன்றாலும் இருக்கலாம். நம்ம U01 யூஸ் பண்ணுறோம்.
யூஎஸ்ஆர் கூட தந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். U01னா நீங்கள் சாஃப்ட்வேர் எனி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அந்த இன்ஸ்டால் பண்ணுற ஸ்பேஸ் தான் U01, ஓகேவா. அடுத்தது ஸ்லாஷ் பூட்டுன்றது என்னென்னா ஓஎஸ் பூட் ஆகுதில்ல, அந்த பூட்டபிள் ஃபைல்ஸ் எல்லாம் அதை வச்சுருக்கோம் பூட்டுன்றது. ஸ்லாஷ் இடிசின்றது என்னென்னா கான்ஃபிகரேஷன் ஃபைல், லினக்ஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இடிசி ஃபைல் கமாண்டில் பார்த்துருப்பேப்பா, அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அதை தான் நான் இங்கே சொல்கிறேன், ஓகே. ரூட்டுன்றது ரூட் ஆப்ஷன். தென் ஆரக்கிள் ஹோம் லொக்கேஷன் கூட தான் எவ்வளோ யூஸரை அது க்ரியேட் பண்ணுற யூஸர் லொக்கேஷன் எல்லாமே அங்கே தான் இருக்கும். சரி, இப்போ நான் எதுக்கு தரேன்னு வச்சுங்களேன், டிஃபால்ட்டாகவே இங்கே என்ன இருக்குன்னா பூட்டு, ஹோமு, டெம்ப்பு, யூஎஸ்ஆர், வேரியபிள் அண்ட் ஓபிடி, அது ஆப்ஷனல் பேக்கேஜ் சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோல்டர் எல்லாமே அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணுமா அப்படின்றத காட்டும். நான் இதுக்கு தனித்தனியாக கொடுக்குறது இருந்தாலும் கொடுக்கலாம், இதுக்கு தனித்தனியாக நான் ஸ்பேஸ் தரலாம், இல்லை மவுண்ட்டுக்கே ஃபுல்லாக தந்துட்டுனா இதுலேருந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கணும், ஓகேவா. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஃபைல் சிஸ்டம் டைப் இருக்குதுல்ல, ரேம் சைஸ் கொடுத்துக்கிறேன். ரேம் சைஸில் ஸ்வாப் மெமரி இருக்குல்ல, ஸ்வாப் எதுக்காக கொடுக்குறோம், ரேம்காக கொடுக்குறோம், ஓகேவா. ரேம்காக நான் ரேம் எவ்வளோ ஆட் பண்ணேன், ஆக்சுவலாக 4GB ஆட் பண்ணேன். 4GBயில் இன்கேஸ் அந்த 4GB ரேம் எனக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா நான் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து நான் 4GB யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதுக்கான ஸ்பேஸ் தரேன். அப்போது டபுள் மடங்கு தரணும், அதாவது 2x டபுள் மடங்கு தரணும். 4GBனா அப்போது இங்கே என்ன தரணும், 8GB, அப்போ 8192. நான் வந்து முன்னாடி பிஃபோராகவே ஸ்டோரேஜை யூஸ் பண்ணல, 20GB நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டோரேஜ். நான் இதில் வந்து இந்த ஸ்டோரேஜ் இருந்து 4GB நீ ரேமுக்கு எடுத்துக்கோ, இன்கேஸ் அந்த ரேம் வந்து 4GB தந்தல அது ஃபில் ஆகிடுச்சு, நீ இந்த 4GB யூஸ் பண்ணிக்க அப்படின்றதுக்காக ஒரு அலகேஷன். நீ அதிகமாக யூசேஜ் பண்ணினா ரேம் ஃபில் ஆகிடும். ஃபில் ஆகிடுச்சுன்னா ஹேங் ஆகிடும். விண்டோஸில் நீ வந்து அதிகமாக இது டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ரேம் கிளியர் ஆகும். இன்ஸ்டன்ஸ்ன்றது என்னது, எப்போ நீ ஸ்டார்ட் பண்ணுறியோ அப்போ தான் அது அலகேட் ஆகும், அதர்வைஸ் அது அலகேட் ஆகாது, ஓகேவா. ஸோ இன்கேஸ் அது ஃபில் ஆகிடுச்சுன்னா நான் இதிலேருந்து எனக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றது தரேன். ஏன்னா எனக்கு வந்து லினக்ஸ் வந்து அந்த மாதிரி எனக்கு ட்ராப் ஆகக்கூடாது. ஸ்பீடு நார்மல். ஸ்பீடு வந்து 4GBக்கு என்ன தெரியும் அந்த ஸ்பீடு தான். அது ஃபில் ஆனால் தான் நான் இதில் ஸ்வாப் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். ஸ்வாப்பிங் ஸ்பீடு அதே தான், அது ஃபில் ஆகும் போது தான் இதில் ஸ்வாப் ஆக போகுது, அதுக்கான ஸ்பேஸ் நான் தரேன். அடுத்து தரேன். அப்போ அதுலேருந்து 8GB ரேம் எடுத்துச்சா, மீதி எவ்வளோ இருக்கு ஃப்ரீயா, 12GB இருக்குது, ஓகேவா. 20GBயில் 8GB நான் ரேம்க்கு எடுத்துட்டேன்பா, ரிமைனிங் 12GB இருக்குது. நான் 12GB அப்படியே நான் மவுண்ட் பாயிண்ட்டுக்கு தந்துக்கிறேன். கிரியேட் அகைன் நான் கிரியேட் கொடுத்து ஸ்லாஷ்ன்றதை நீங்கள் தந்தாலே நீங்கள் இதுக்குள்ளே தான் எல்லா ஃபோல்டருமே இருக்க போகுது, ஆட்டோமேட்டிக்காக இதுவே அலகேட் பண்ணிக்கும், ஓகேவா. ஸோ அதுதான் பிஃபோராக நீங்கள் டைனாமிக் அலகேஷன் அப்படின்றத சொன்னீங்க. அது மவுண்ட் பாயிண்ட் டைப், அது EX4. அதுனா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும் அது, ஓகேவா. சரி, இங்கே என்ன பண்ணுறேன், ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே எடுத்துக்க சொல்கிறேன். அப்போ ஃபில் டு மேக்ஸிமம் அவைலபிள் சைஸு எல்லாமே எடுத்துக்க சொல்கிறோம், ஓகேவா. ஓகே, அப்போ எனக்கு மேக்ஸிமம் அவைலபிள் சைஸ் வந்து 12GB. அந்த 12GBயை எனக்கு EXD அந்த டைப்பில் SSD2 அப்படின்ற ஒரு மவுண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆமாம், ஆல்ரெடி நம்ம ரேம் 4GB கொடுத்துட்டோம், ப்ளஸ் இங்கே 4GB கொடுத்தா போதும்ல, நான் அதான் டபுள் மடங்குன்னு சொன்னேன்ல. ஏன் டபுள் மடங்கு? டபுள் மடங்கு அதான், எவ்வளோ வேணாலும் தந்துக்கலாம். இங்கே பாருங்கள், நீ 1GB கூட தந்துக்கலாம்,
கொடுக்கலாம். இப்போ நம்ம அப்படி பார்த்தா 4GB ஃபில் ஆனதுக்கப்புறம் 8GB நம்ம அவைலபிளாக இருக்குது. அப்படி தானே இது ரேம் 4GB ஃபில் ஆச்சுன்னா அப்புறமா ஸ்டோரேஜ் நம்ம 8GB தான் எடுத்துருக்கோம். 12GB வருதுல்ல. ரைட் தான் நீ கேட்குறது. 4GB ரேம் வந்து நான் 4GB இதுக்கு அலகேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதை விட நான் டபுள் மடங்கு தந்தேன். எனக்கு ஃபாஸ்ட்டு கொஞ்சம் இரட்டிப்பு ஆகும். இன்கேஸ் நீ இல்லை நீ 1GB கூட தந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது ஃபில் ஆனால் இது யூஸ் பண்ணிக்கும் அப்படின்றது. ஏன்னா எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் ரேம் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு இதில் யூஸ் பண்ணிக்கோ. 2 மடங்கு தந்தால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வராது. அதுக்காக நான் அப்படி தந்தேன். ஸோ இதனால் ஓவரால் நம்ம 20GB 8GB போயிடுச்சுன்னா 12GB தான் இருக்கும். அது நீ பேஸ் பண்ணி நீ கொடுத்துக்கோ. நீ கொடுத்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட் பண்ணியதுக்கு போது திரும்ப நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? ரேம் சைஸு ஸ்வாப் இதில் ரேம் சைஸ் அதில் போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெர்ச்சுவல் பாக்ஸில் போய் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் கிரியேட் பண்ணது தான். எடிஷனலாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். போய் எடிட்டை பண்ண முடியாது நீ இதில் டிஸ்கில். ஆமாம். இல்லை இப்போ ஆக்சுவலாக 20GB வந்து ஸ்பேஸ் நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். ஸ்டோரேஜ் சைஸ் எனக்கு இன்னொரு 20GB எக்ஸ்ட்ரா வேணும். அது ஆட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் கொடுத்துக்கோ. ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க். ஏன்னா ரைட் பண்ணுன்னு சொல்கிறேன். 20GB நீ ஃபார்மேட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சிரு அப்படின்றதுக்காக ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க். இதனால் எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். பூட் லோடர் தான். நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. வெறும் பூட் லோடர் தான்ப்பா. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோ. நான் எதுவும் செலக்ட் பண்ணாது. ஸோ இங்கே தான் வந்து உங்களுடைய ரெஸ்பாசிட்டரி அப்படின்றது சொல்லுவாங்க. உங்களுடைய லைப்ரரி என்னென்ன வேணும். இதில் வந்து நீங்கள் மினிமல் பேக்கேஜே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. நார்மலாக விண்டோஸ் யூஸ் பண்ணணும்னா, நார்மலாக லினக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தா லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். அது பிரச்சனை இல்லை. மினிமல் பேக்கேஜோட இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். பட் நம்ம வந்து ஆரக்கிள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால அவன் வந்து இந்தந்த ரெஸ்பாசிட்டரினா எனக்கு மேண்டேட்டாக வேணும்னு சொல்லியிருக்கான். அப்போ அதனால் கண்டிப்பாக கம்பல்சரி நீ போட்டாகணும். அதை நீ அந்த ரெஸ்பாசிட்டரியில் உன்னோட லினக்ஸில் இருக்கணும். சார் அது என்னென்னு பார்க்கலாம். இது செலெக்ஷன் டெஸ்க்டாப் கொடுத்துங்க. இங்கே கஸ்டமைஸ் நவ். நான் வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். இல்லை கஸ்டமைஸ் லேட்டர் கொடுத்து லேட்டராக கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இப்பயே பண்ணிங்க. விண்டோஸ் போட்டதுக்கப்புறம் அது பண்ணுறது. இது இப்பயே பண்ணுறது நவ். ஓகே. கஸ்டமைஸ் நவ்வில் நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ்னால் இப்போவே கரண்ட்டாக நான் வந்து இதுக்கான தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். சரி. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது இது வந்து உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது உன்னோட லைப்ரரிஸ் லினக்ஸில் நீ என்னென்னா ஆட் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்கான லைப்ரரி. உனக்கு டெஸ்க்டாப் டூலில் உனக்கு எது வேணுமோ நீ அதை போட்டால் தான் உனக்கு ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீ வெப் ப்ரௌசர், இன்டர்நெட் ப்ரௌசர் வேணான்னா உனக்கு மொசில்லா கூட ஒர்க் ஆகாது. ஓகேவா? இது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸு லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உனக்கு வருது இல்லை. தட் த ரீசன். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. இதில் டிஃபால்ட் ஆகும், அதான் தரான். ஓகேவா? சரி. சிஸ்டம் இதில் வந்து என்னென்ன ஆப்ஷனல் பேக்கேஜ் எல்லாம் ஆரக்கிள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதை பார்ப்போம். ஓகேவா? சரி. நீ இப்போ எங்கே போகணுன்னா ஆரக்கிள் பேஸ். நான் ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா ஆரக்கிள் பேஸில் போய் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் தான் ஸ்டெப் பை ப்ரொசீஜர் இருக்கும். நீ அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண போகிற. ஓகேவா? கரண்ட்டாக என்ன வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா நான் 12C தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா? 12C. ஸோ அதில் ரிலீஸ் 2 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேவா? ரிலீஸ் 2 தான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பட் ரிலீஸ் 1ல் எனக்கு என்னென்ன பேக்கேஜ் வேணும் அப்படின்றத காமிக்கும். சரி. அதில் நம்மளோட OEL வெர்ஷன் எது? 6.7. ஓகேவா? அப்போ OEL வெர்ஷன் எது? 6.7. ஸோ இதான் அவன் வந்து அந்த ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான எல்லா லினக்ஸோடைய கான்ஃபிகரேஷனும் இருக்கும். ஓகேவா? அதில் நம்மளுக்கு தேவையானது நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும்.
அவன் வந்து தார் ஃபடேரா ஓஎஸ்க்கு வச்சுருக்கான். ஓகேவா, ஃபடேரா 19, 9, 20 எல்லா வெர்ஷனுக்கும் வச்சுருக்கான். நம்மளுடைய வெர்ஷன் என்னென்னா ஆரக்கல் லினக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், 6 வெர்ஷன். ஓகேவா, ஸோ அதனால் அதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, அவன் என்ன சொல்கிறேன்னா ரெக்கமெண்டட் இதுனா வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், இந்த ஆப்ஷனல் பேக்கேஜ் எல்லாம் கண்டிப்பாக நான் ஆரக்கல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லினக்ஸில் இது இருக்கணும்னு சொல்கிறான். ஓகேவா, அப்போ இந்த ஆப்ஷனல் பேக்கேஜ் தான் நீ சூஸ் பண்ணணும்ப்பா. ஓகேவா, பேஸ் சிஸ்டமில் என்ன இருக்குன்னா பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் காம்ப்ளிமெண்டல் லைப்ரரி இது எழுதிக்கங்க. ரெக்கமெண்டட் ஆரக்கல் சாஃப்ட்வேர் ஃபார் லினக்ஸ் ஓஎஸ், ஃபார் லினக்ஸ் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஸில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத எழுதிக்கோங்க. ரெக்வயர்டு ஆரக்கல் சாஃப்ட்வேர் லினக்ஸ் ரெஸ்பாஸ்டரி ரெஸ்பாஸ்டரின்னு போட்டுக்கோ, ஆர் லைப்ரரிஸ்ன்னு போட்டுக்கோ. ஓகேவா, சரி. பேஸ் சிஸ்டமில் பேஸ்ன்றது அந்த பேக்கேஜ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கான ஆப்ஷனல் பேக்கேஜ் எல்லாமே இருக்கணும். காம்ப்ளிமெண்ட் லைப்ரரியில் எல்லாமே இருக்கணும். ஹார்ட்வேர் மானிட்டரிங் யூட்டிலிட்டிஸ், தென் லார்ஜ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் கிளைண்ட், பர்ஃபார்மன்ஸ் டூல், பர்ல் செட்டப். டிஃபால்ட்டாக அதுவே இருக்கும். டிஃபால்ட்டை நீ எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, அடிஷ்னலாக இதுனா இருக்கணும். இது இருக்கா மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோ. சர்வர் பிளாட்ஃபார்ம் அண்ட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸ். அப்புறம் டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம், டெஸ்க்டாப் ஃபாண்ட், ஜென்ரல் ப்ரப்போஸ் டெஸ்க்டாப்பு, கிராஃபிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல். அடுத்து இன்புட் மெத்தட்ஸு, எக்ஸ் விண்டோ சிஸ்டம். ஓகேவா, அப்ளிகேஷனில் இன்டர்நெட் ப்ரௌசர் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. டெவலப்மெண்ட்டில் அடிஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க இதில். ஓகேவா, சரி. சிம்பிளாக நோட் பண்ணிங்க, ஃபுல்லாக வேண்டாம், எல்லாமே எதுவும் வேண்டாம். இந்த டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி நோட் பண்ணிங்க சிம்பிளாக. நீங்கள் அப்புறமா இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க. இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். சரி, இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். சரி, அப்போது நீங்கள் இது எல்லாமே சூஸ் பண்ணணும். Ctrl F கொடுத்து ஃபுல்லாக வச்சிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பண்ணுறது. ஓகேவா, சரி. பேஸ் சிஸ்டமில் எனக்கு என்ன வேணும்னா பேஸ்ன்றது அந்த பேக்கேஜ் எனக்கு ஃபுல்லாக வேணும். ஓகேவா, ஸோ அது தென் கம்ஃபர்டபிலிட்டி லைப்ரரிஸ் அது. அப்புறம் ஹார்ட்வேர் மானிட்டரிங் யூட்டிலிட்டிஸ், லார்ஜ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். இல்லை நான் லாஸ்ட்டாக பண்ணுறேன். லைக் விண்டோ கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சி பண்ணுறேன் பாரு. நான் லாஸ்ட்டாக ஆப்ஷன் பேக்கேஜ் நெட்வொர்க் ஃபைல் டூல்ஸ், பர்ஃபார்மன்ஸ் டூல், தென் வேர்ல்ட் சப்போர்ட். ஓகே, இது யூனிக்ஸ் காம்ப்ளிமெண்ட் தான் போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் இல்லை, ஃபஸ்ட்டு இது முடிப்போம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் ஆப்ஷனல் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடும். வித் ஆப்ஷனல் பேக்கேஜ் வரும். நான் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஷனல் பேக்கேஜ் கொடுங்க. ஓகே, சர்வரில் பார்த்தீங்கன்னா சர்வர் பிளாட்ஃபார்ம், தென் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல் இருக்கணும். அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், அது நோ ப்ராப்ளம். ஸோ PHP சப்போர்ட் பண்ணணும்னா PHP சப்போர்ட். சரி, டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL நான் சப்போர்ட் பண்ணணும், போஸ்ட்கிரேஸும் சப்போர்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் இருக்கும். போஸ்ட்கிரேஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னா போஸ்ட்கிரேஸ் பேக்கேஜ் இருக்கும். ஓகேவா,
அது வேணும், எனக்கு வேண்டாம். அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எது வேணும், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் டூல் வேணும்னா போட்டுக்கலாம். வெர்ச்சுவலைசேஷன், டெஸ்க்டாப் கண்டிப்பாக இருக்கணும், அவன் சொல்லியிருக்கான் டெஸ்க்டாப்பில். அப்போ டெஸ்க்டாப்பில் இது இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம், டெஸ்க்டாப் பிளாட்ஃபார்ம், ஃபாண்டு, இன்புட் மெத்தடு, எக்ஸ் விண்டோ, ஜென்ரல் ப்ரோப்போஸு, தென் ஜென்ரல் ப்ரோஸ் டெஸ்க்டாப், இது எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டான். ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் ஆப்ஷனல் பேக்கேஜ் அப்படின்றது கொடுத்துங்க. அது கொடுத்தா தான் எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா? தென் அப்ளிகேஷனில் இன்டர்நெட் ப்ரௌசர், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட பேக்கேஜ் எவ்வளோ, 3யும் செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டெவலப்மெண்ட், தென் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்களேன் 109 இருக்குது, ஆனால் 40 தான் செலக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனல் பேக்கேஜ் கொடுத்தா எல்லாம் செலக்ட் ஆகும். ஓகே, சரி. ஸோ அடுத்து என்ன கூட நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓவராலாக உங்களுக்கு அப்படியே லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ஃபினிஷ் தந்து டம்ப் கேட்கும், யூசர் நேம் கேட்கும், எல்லாமே கொடுத்து ரீஸ்டார்ட் கொடுத்துங்க. இப்படி தான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். நீங்கள் யூசர் நேம் அப்புறமா க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டம்ப் கேட்கும், அது நான் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுத்துங்க. டம்ப் எதுக்காகனா ரெக்கவரிக்காக பண்ணுவாங்க, அது நம்ம இங்கே செட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க, நோ ப்ராப்ளம். சரி, ஸோ பவர் ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த மிஷினை ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு வேண்டாம் அது. ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிடும். ரீபூட் கொடுத்தீங்கன்னா ரீபூட் ஆகிடும், அவ்வளோதான். அதுவே கேட்கும் ஆப்ஷன். ஆமாம், சரி. எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சேன், இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். நான் டெலிட் ஆல் கொடுத்தா எனக்கு டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அந்த மிஷின் இல்லை எனக்கு, நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிட்டேன். சரி, நான் ஆல்ரெடி என்கிட்ட லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஒரு VDI ஃபைல் வச்சுருக்கேன். ஆல்ரெடி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஒரு VDI நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அது எத்தனை ஜிபினா 4 GB. ஓகேவா? புரியுதா? அது இப்போ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணது நான் தனியாக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், ஒரு காப்பி. அது எத்தனை ஜிபினா 4 GB. நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அது அப்படியே இருக்கும், எனக்கு இது தேவைப்படுது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லினக்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த பேக்கேஜ் மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். எத்தனை தடவைனாலும் ஆட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆரக்கிள் 12c நியூ இன்ஸ்டால் ஒரு ஃபோல்டர் ஒன்று நானே க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு ஐடென்டிஃபையோட. அதை காப்பி பண்ணி அதில் போட்டுருக்கேன். ஏன்னா நான் அதில் இன்ஸ்டால் பண்ணால் அது போய்டும், எனக்கு அதுலேயே இன்ஸ்டால் ஆகிடும். அதனால் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதில் புரியுதா உங்களுக்கு? அது புரியுது இல்லை? இது வந்து நான் நியூவாக என்கிட்ட இருக்கிற ஒரு ஆரக்கிள் லினக்ஸ் ஆகட்டும், இல்லை எம்டி லினக்ஸ் மட்டும் இருந்தாலும் நான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சிட்டு உங்களுக்கு ஆரக்கிள் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன், என்கிட்ட இருங்க. லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் டாக்குமெண்ட்டு என்னோடய டாக்குமெண்ட் இல்லை, நெட்லேருந்து தான் இருக்குது. OEL
வெப்சைட்லேருந்து. சரணம். ஹலோ சொல்லுமா. ஆ ஓ ஆரிக்கில் தான் எடுக்க ஸ்பேஸ் இல்லையா அப்போது? ஓகே. ஆ ஆ மீன் மாதம் பேக்கப் எடுத்துருக்காங்களா? ஓகே ஓகே. ஆ எடுத்து வச்சுக்கலாம். நீ ஃபுல் பேக்கப் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீ வந்து ஃபுல் பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெலிட் பண்ணிக்கோ. கரண்ட்டாக இருக்கும். இடம் ஃபுல் பேக்கப் எடுக்கிறது இடம் இல்லையா? ஆ புரியுதுடா. இல்லைடா இப்போ நீ சீக்வன்ஸ் அப்ளை ஆயிடுச்சுன்னா உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் அப்ளை ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைடா. அதர்வைஸ் நீ அப்ளை ஆகாத நீ ஏன்னா டெலீட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக பிரச்சனை. அப்ளை ஆனதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீ டெலீட் பண்ணிக்கலாம். ஆ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. அப்ளை ஆனது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்ளை ஆனது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ ஓகேப்பா. ம் ஓகேப்பா. நீ இல்லை அப்ளைடு ஆனதை நீ டேரெக்டாக நீ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்ளை ஆகாமல் பண்ணினா சீக்வன்ஸு மிஸ்மேட்ச் ஆச்சுனாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்ளை ஆனதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ தான் எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் வந்து கோபி அண்ணங்கிட்ட கேட்டேன் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவரும் இதை தான் சொன்னார். அப்ளை ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லைடா, அப்ளை ஆகலாம் பிரச்சனை அப்படின்றது சொன்னார். இல்லை நீ பண்ணு, டைரெக்டாக பண்ணு. சரிடா. சரிடா. கொஞ்சம் ஓகேவா? ஒரு நிமிஷம் நீ பண்ணிக்கிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நான் என்னோட மெயில் ஐடி மட்டும் மாற்றிக்கலாம். 75 சார் நான் மெயிலில் வந்து குழந்தை புது ஐடியா மேம் உங்களுக்கு சொல்லுங்கள். இதாண்ணா இந்த இடத்துல நான் 75 சார் அப்புறமா மாற்றிக்கிடா. நீ இது காப்பி ஆகிடுச்சு. மெயில் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிருந்தேன். எல்லாருக்கும் சேர்த்து அதுலேயே அனுப்பிச்சிக்கலாம். டாக்குமெண்ட் தான், ஜஸ்ட் நார்மல் டாக்குமெண்ட் தான். நீ அதில் போனீங்கனாலே இது இதில் வந்து ஆரக்கல்லேருந்து எடுத்தது. இது நீங்கள் பண்ணுறீங்கல்ல ஆப்ரேஷன் எல்லாமே இதில் தந்துருப்பேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஓகேவா? ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் ஜஸ்ட் அதை பார்த்தாலே போதும். இவங்க நெட்வொர்க் க்ரியேட் ஐபி இங்கேயே கான்ஃபிகர் பண்ணிப்பாங்க. ஓகேவா, நம்ம முடிச்சுட்டு அங்கே போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் எல்லாமே இங்கேயே பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பேக்கேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் இதுதான் ப்ராசஸ். ரீபூட் கொடுத்தீங்கன்னா ரீபூட் ஆகிடும். சரி எனக்கு காப்பி ஆயிடுச்சு. நான் நியூவாக ஒரு மிஷின் வந்து ஆட் பண்ணுறேன்ப்பா. ஆரக்கல் 12C நியூ. நெக்ஸ்ட்டு நான் நியூவாக ஆட் பண்ணுறேன், லினக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ 4GB ரேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஆல்ரெடி இருக்கிறத நான் பண்ணுறதுனால நான் லினக்ஸ் மிஷின் வச்சுருக்கேன்ல, VDF ஃபைல். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே வச்சுருக்கேன்னா இந்த நியூ இன்ஸ்டால் அப்படின்றதுல வச்சுருக்கேன். ஓகேவா, இது ஒன்லி லினக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் அதோட நேம் வந்து இந்த நேமில் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கு போல், ASM அப்படின்னு. ஆரக்கல் 12C நியூ இன்ஸ்டால் ஆரக்கல் ASMனு ஆல்ரெடி ஒரு VDI ஃபைல் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது அடிக்குது. வேறு ஒன்றும் இல்லை. கொடுத்து க்ளோஸ் பண்ணி நான் மாற்றிடுறேன். தேவையில்லாதனை எடுத்துடுறேன் நான். ஒரு ஜிபி ஆல்ரெடி அந்த வீடியோ மிஷினுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அப்படி 16 GB நிறுத்திச்சு. ஸோ கிரேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னா ரேம் சைஸ் வந்து 4GB. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுனா வீடியோ மெமரி இது எல்லாமே தந்துடும். இதில் நீ செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே மாற்றிக்கும். ஸோ என்னென்ன மாற்றுவேன்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் ஜென்ரல் எல்லாமே பை டைரெக்ஷன் வச்சுக்கோ. ஷேர்டு இது எல்லாமே பை டைரெக்ஷனில் இருக்கும். உள்ளே போய் அங்கே வைப்ப இல்லை டிவைசஸில். ஸோ அது இங்கேயே நீ செட் பண்ணிக்கோ பை டைரெக்ஷன்.
சரி, அடுத்தது ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. அப்புறம் இது ரேம் சைஸ்னால் 4GB கொடுத்துருக்கேன். ஓகேவா, 4GB போதுமானது எனக்கு. ப்ராசஸர் வந்து 1 ப்ராசஸர் தான், பட் 4 கோர் இருந்து 4 கோர் யூஸ் பண்ணிக்க அப்படின்றத சொல்கிறேன் நான். சரி, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆல்ரெடி என்னோடய பிடிஎஃப் ஃபைல் வந்து 60GB எடுத்துருக்கு. ஓகேவா, ஆக்சுவல் சைஸ் வந்து 5GB தான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வந்து எனக்கு 55GB எனக்கு இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், ஸ்டோரேஜ் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அடுத்து நெட்வொர்க் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க் வந்து பிரிட்ஜ் அடாப்டர் செட் பண்ணணும். ஓகேவா, பிரிட்ஜ் அடாப்டர் செட் பண்ணால் தான் உன்னோட ஒய்ஃபை டிவைஸை காட்டுவாங்க. காட்டுதான் ஒய்ஃபை டிவைஸுடைய ட்ரைவர்ஸ். ஸோ அந்த ட்ரைவர்ஸ் நீ அப்போ தான் செட் பண்ண முடியும். சரி, பிரிட்ஜ் அடாப்டர் செட் பண்ணிட்டேன். தென் யூஎஸ்பி போர்ட் வந்து 2.0 கண்ட்ரோலர் இருந்து சரியாக டிஃபால்ட்டாக இருக்கணும், நோ ப்ராப்ளம். சரி, ஓகே பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே பண்ணிவிட்டு தென் வில் பி ஸ்டார்ட். இந்த மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும். ஓகேவா, நீங்கள் தான் அதை சால்வ் பண்ணணும். அதை உட்காந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணால் தான் அது அடுத்த டைம் வரும்போது உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட் ஒரு நேமிங் எரர் ஆச்சுல, இதுக்கு நான் 2 நாள் உட்காந்துருக்கேன். 2 நாள் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது எங்கே அது ஸ்டோர் ஆகும், டிஃபால்ட் லொக்கேஷன் எங்கே ஸ்டோர் ஆகும்னா சியில் ப்ரோக்ராம் யூசர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற அந்த நேமில் அந்த இடத்த நேம் வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். அதனால் தான் போய்ட்டு அந்த நேம் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை இல்லைன்னா இந்த எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா கூட அந்த லொக்கேஷன் எடுத்துன்னு போயிடும். இது இருக்குல்ல, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்குன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, ஷோ எக்ஸ்ப்ளோரர், இது கொடுத்தீங்கன்னா கூட அந்த லொக்கேஷன் எடுத்துகிட்டு வந்துடும். புரியுதா? இங்கே தான் நான் பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்கேன். எத்தனை GB அது? 63GB. இப்போ இது ஓகே. இதுக்கு நாரக்கல் நியூவாக நான் போட்டுட்டுனா இதை டெலிட் பண்ணிடுவோம். 63GB வேஸ்ட். புரியுதா? அது நீ ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல வச்சு அது டிஃபால்ட் லொக்கேஷன் வச்சா தான் அங்கே காட்டும். ஸ்பெசிஃபிக்காக நீ ஒரு லொக்கேஷனில் வச்சுருந்தேன்னா அதை வந்து காட்டாது. அப்போ நீ எங்கே பார்க்கணும்னா ஸ்டோரேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல கிளிக் பண்ணால் அது எந்த லொக்கேஷன் எதுவும் காட்டும். ஓகேவா? இது டிஃபால்ட் லொக்கேஷன் இருக்குது, அதனால் அது எனக்கு காட்டுது. ஓகேவா? சரி, இங்கே பாரு, நீ செட் பண்ண லொக்கேஷன் காட்டுமா, அங்கே கொடுக்கணும் முடியாது. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணால் இதை இந்த பிடிஎஃப்ல எங்கே இருக்குன்னா நான் டிரைவில் ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே செக் பண்ணிக்க முடியும். இதில் போய்ட்டு நீ ஷோ எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, இதில் உனக்கு காட்டாது. அப்புறம் ஏன் காட்டலைன்னு கேட்காத. இங்கே பாரு, ஷோ எக்ஸ்ப்ளோரர் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்காது. டிஃபால்ட்டாக நான் வைக்கலை, நான் சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரி, இங்கே பாருங்கள், asm.localdomain அப்படின்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். அது டொமைன் நேம். அது நான் அதர்ஸ் அதுக்குள்ளே ரூட்டுக்குள்ளே போயிருக்கேன். ரூட் தென் ரூட் 1 2 3. சரி, இதில் பை டைரெக்ஷனு அப்புறம் இன்னும் ஷேர் ஃபோல்டு மட்டும் தான் இதில் க்ரியேட் பண்ணல. அங்கேயும் க்ரியேட் பண்ணிக்கலாம், செட்டிங்ஸில் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அங்கே க்ரியேட் பண்ணல, இங்கே க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஷேர் ஃபோல்டர் ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும்னா டிவைசஸில் ஷேர் ஃபோல்டர் செட்டிங்ஸில் க்ரியேட்டு. ஸோ அதில் அதர்ஸில் விண்டோஸ் லொக்கேஷன் எடுத்துகிட்டு வரும். விண்டோஸ் லொக்கேஷனில் நீங்கள் எதை ஷேர் ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிங்க. நான் 12C ஷேர் தான் எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரையும் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஷேர் ஃபோல்டரை மெயின்டைன் பண்ணுங்கள் எப்போவுமே. ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கோங்க, லினக்ஸுக்கு எடுத்துன்னு போகிற டீட்டெயில் எல்லாமே. சரி, நான் 12C ஷேர் ஆட்டோ மவுண்ட் அண்ட் மேக் பர்மனெண்ட் கொடுத்துக்கிறேன். ரீட் ஒன்லி கொடுத்தீங்கன்னா ஒன்லி ரீட் தான் பண்ண முடியும், அங்கேருந்து காப்பினா பண்ண முடியாது, பார்த்துக்க மட்டும் தான் முடியும். ஸோ ஆட்டோ மவுண்ட் அண்ட் மேக் பர்மனெண்ட் கொடுத்து ஓகே. ஸோ இப்போ வந்து ஷேர் ஃபோல்டர் க்ரியேட் ஆகாது, ஏன்னா இன்சர்ட் கெஸ்ட் அடிஷன் மோட் நீங்கள் போடணும்.
கெஸ்ட் அடிஷன் மோடு ரன் பண்ணுறேன். இதை ரூட்லேருந்து தான் ரன் பண்ணணும். அப்படி யூசர்லேருந்து ரன் பண்ணால் ரூட் பாஸ்வேர்டு கேட்கும். சரி, இது முடியணும். இது முடிஞ்சால் தான் எனக்கு வந்து அது அட்ஜஸ்டன்ட் ஆகும். என் ஓஎஸில் அந்த ஷேர் ஃபோல்டரு நான் செட் பண்ண செட்டிங்க்கு அது அட்ஜஸ்டன்ட் ஆகிறதுக்காக தான் இது கொடுக்கணும். லினக்ஸ் இன்ஸ்டாலேஷன் அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே ஆரக்கிள் இன்ஸ்டாலேஷன். இது புரியுதா இது உங்களுக்கு? எது மேம்? இப்போதோ காட்டுறேன். பிஃபோராக இன்ஸ்டால் பண்ணும்போது ஐபி கான்ஃபிகர் பண்ணலாம். நான் இதில் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓனாக கொடுங்க. சரி, போட்டோம். ஸோ டாட்டாவில் தான் கனெக்ட் ஆகிருக்கு, நோ ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஈதர்நெட் அப்படின்றது தான் இதோட நேமு. இது ஆட்டோ ஈதர்நெட்டில் தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஆட்டோ ஈதர்நெட் 1 அப்படின்ற கனெக்ஷனில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு ஐபி செட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க ஒன்ஸு. ஹோஸ்ட் நேம் -i அப்படின்னு போட்டோன்னா ஐபி செட் ஆகிருக்கான்றதை பார்க்க முடியும். இது ரொம்ப இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஐபி வந்து 55 ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அது என்ன ப்ராப்ளம்னா கூட நீங்கள் செக் பண்ணிங்க. மாற்ற தந்தாலும் மாற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிட் கனெக்ஷன் போகணும், ரைட் கிளிக் பண்ணி. ஸோ இதில் இதான் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் ஐபி வெர்ஷன் 4 சரி, குளோபலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஸோ அது எனக்கு வேண்டாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ மேனுவலில் ஆட் பண்ணுறேன். 192.168.1. என்ன ஐபி அட்ரஸ் வைக்கிறேன்னா 7 வைக்கிறேன். 255.255.255.0. கேட்வே வந்து 192. இதுனா காமன்பா. 168.1.1 இது காமனு. அதேமாரி நெட் மாஸ்க்கும் காமன். நெட் மாஸ்க்குடைய வேல்யூ தான், தென் கேட்வேயோடைய வேல்யூ இதுதான். நீங்கள் ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து இது ரெண்டுமே காமன். 192.168 காமன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, டிஎன்எஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் டிஎன்எஸ் உங்களோட நெட்வொர்க்கு தகுந்த மாதிரி டிஎன்எஸ் தருவாங்க கண்டிப்பாக. ஓகேவா? நீ இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கணும். என்னோடய நெட்வொர்க் டிஎன்எஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம இங்கே ஒய்ஃபை இருக்குதுல்ல, ஹாட்வே உடைய டிஎன்எஸ் தான் நான் போடுறேன். 202.188.152.10 202.158.152.8 அப்படின்றது இங்கே இருக்கிற டிஎன்எஸோட நேம். ஓகேவா? சரி, அப்ளை கொடுத்துக்கிறேன். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போடணும். எங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஃபைலில் போய்ட்டு இதுதான் என்னோடய ஐபின்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். டெர்மினல் ஓப்பன் பண்ணி VIEDC ஹோஸ்டஸ். ஸோ இதில் போனீங்கன்னா இதில் கண்டிப்பாக இங்கே என்ட்ரி போடணும். ஓகேவா? என்ட்ரி போட்டேன். நெட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். நெட்டு எப்படி செக் பண்ணுவீங்கன்னா பிங்கு என்னோடய ஐபி அட்ரஸ் 192.168.1.7 ஐபி அட்ரஸ் பிங் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு பிங் ஆகுது. பட் நான் பிங் பண்ணால் அப்படியே போயிட்டே இருக்கும்பா. 3 டைம் மட்டும் எனக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் என்ன பண்ணலாம், பிங் 3 போட்டால் போதும். பிங்